அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம். இந்த வஜீஃபா ஓதக்கூடிய வஜீஃபா கிடையாது. நம்மோட வீட்லேயும் நமது கடைகள்லையும் நம்ம எழுதி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வஜீஃபா. அற்புதமான திருக்குரானுடைய ஒரு சிறந்த ஆயத்தை தான் நம்ம எழுத போகிறோம். இதை மட்டும் நம்ம வீட்லேயும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் எழுதி நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே செல்வத்தை அல்லாஹ் தேடி கொண்டு வந்து தருவானாம். செல்வம் மிகைக்கக்கூடிய ஒரு இடமாக, அது ஒரு பரக்கத்தான இடமாக அது மாறிடுமா. இன்னும் இந்த வசனத்திற்கு, இந்த வஜீஃபாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. அதாவது இதை நம்ம கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே வருமானம் வரலை அப்படின்னாலும் உங்கள் கடையை தேடி நிறைய வருமானம் வரும். உங்களை தேடி வந்து கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு போவாங்களாம். கடைக்கு அவ்வளவு பரக்கத் வருமா, அதிக லாபத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாம். இன்னும் வீட்டில் நம்ம இதை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் வரக்கூடிய அனைத்து வழிகளையுமே அல்லாஹ் பரக்கத்தாக மாற்றிடுவானாம். வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வஜீஃபா என்ன, அது எத்தனை முறை எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆஇஷ கலீலம் மா தஷ்குரூன். இதனுடைய பொருள், நிச்சயமாக நாம் உங்களுக்கு பூமியில் சகல வசதிகளையும் அளித்து அதில் உங்களுக்கு ஜீவனோபாயத்தையும் ஏற்படுத்தினோம். இவ்வாறிருந்தும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ வெகு சொற்பம் என்ற இந்த வசனத்தை நீங்கள் ஒரு 3 முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வீட்டிலையோ அல்லது கடைகள்லையோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் அதை ஒரு பத்திரமான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டாலே போதும், உங்களை தேடி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். உங்களை தேடி வருமானத்தை கொண்டு வருவான். இன்னும் செல்வ நிலையில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். சில மாதங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு கூட நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக, ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம். இன்னும் கடன் பிரச்சனையை உடையவங்க கூட இதை செஞ்சு வச்சுக்கோங்க. அல்லாஹ்தாலா உங்களோட கடன்களை லேசாக்குவான். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு ஆயத்தை நாம் 3 முறை ஓதி அதை எழுதி வைத்து அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.